உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா, ராதா நீ நல்லா இருக்கல? நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்ல. அது என்னோட ஃபோன் சரியில்லாத எடுக்கல. ஆனா நீ கவலைப்படாத, மோனையா எனக்காக இங்க வந்திருக்காரு. நாங்க திரும்பி வந்துருவோம். நீ முதல்ல சாப்பாடு சாப்பிடு. நான் வந்ததும் உன்னை தமிழ் ஹோம்வொர்க் பண்ண வைக்கிறேன். சரி ராதா, சீக்கிரம் வந்துரு. ஆ. என்னாச்சு குஷி? மோகன் ராதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர. ராதா நல்லா தான் இருக்கா. நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். ரொம்ப நன்றி கடவுளே. அடியே, இந்த 2 அடி சூனியக்காரி இப்ப வீட்டுக்கு வர போறாளே. மறுபடியும் பழைய மாதிரி ராதாவுக்கும் மோகனுக்கும் எல்லாம் சரியாயிட போகுது. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. ஏன்னா இந்த தடவை ராதாக்கு மோகனை சமாதானப்படுத்த வாய்ப்பே கிடைக்காது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்காத. எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. இது எல்லாமே அந்த தாமினியக்கோட வேலை தான். எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? எனக்கு புரியவும் புரியாது. ஏன்னா எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. எப்படி அன்னைக்கு துளசி அக்காவை நம்பாம விட்டீங்களா, அந்த மாதிரியா? அன்னைக்கு துளசி அக்காவுக்கு பண்ணது தானே இன்னைக்கு எனக்கு பண்றீங்க. கரெக்டா இந்த ராதா மோகனோட பலவீனத்தை தெரிஞ்சுட்டு அதுல கை வைக்கிறா பாத்தியா? நான் ஆபீஸ்க்கு வந்தப்போ ஏற்கனவே நடந்த அதே விஷயம் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு நீங்க எவ்வளவு பயந்தீங்க. துளசி அக்காக்கு நடந்த மாதிரி எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அப்படித்தானே மோனியா நடக்குது. ஆபீஸால கிடையாது, உங்களால நடக்குது. நீங்க துளசி அக்காவை இழந்ததுக்கு காரணம் அவங்க ஆபீஸ்க்கு வந்தது கிடையாது. நீங்க துளசி அக்காவை இழந்ததுக்கான காரணம் நீங்க என்னைக்குமே அவங்க வார்த்தையை நம்பினதே கிடையாது. இன்னைக்கே நீங்க என்னோட வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறீங்க மோனையா. ஒருவேளை எனக்கும் கூட அன்னைக்கு துளசி அக்காக்கு நடந்த மாதிரியே நடக்கலாம். அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஒரு வார்த்தையை கூட நீங்க நம்பவே இல்லை. நானும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி தோத்துருவேன் மோனையா. அன்னைக்கு எப்படி அவங்க ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்களோ, நானும் இன்னைக்கு அப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க கண்ணு தரங்க மோனையா, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. அதே குடும்பம், அதே அச்சகம், அதே நீங்க, அதே தாமினியக்கா, அதே தாமினியக்கோட சூழ்ச்சி. ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்னைக்கு துளசி அக்கா இருந்தாங்க, இன்னைக்கு நான் இருக்கேன். எப்படி இன்னைக்கு துளசி அக்கா உங்க கூட இல்லையோ, அதே மாதிரி நாளைக்கு நானும் உங்க கூட இல்லாம போயிடலாம். இல்ல மோகன், ராதா சொல்ற எதையும் நீ கேட்காத. இந்த நேரத்துல நீ ராதா பேச்ச கேட்டனா
அப்புறம் என் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும். நோ மோகன், நோ. துளசி பேரை சொன்னா நான் அப்படியே உடனே மயங்கிடுவேன்னு நினைச்சியா? ஆ? சரி வா, வாயை மூடிட்டு வீட்டுக்கு வா. கண்டிப்பா நான் வீட்டுக்கு வருவேன் மோனையா. ஏன்னா அங்க என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கா. ஆனா என்னோட வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட போக மாட்டேன். அப்படின்னா நான் தனியாவே போய்க்கிறேன். என்ன மோனையா, ஒருத்தர் மேல நம்பிக்கையே இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் ஏற்படும்ன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு எந்த விதமான பயத்தையும் கொடுக்க விரும்பல. உன் இஷ்டம், என்னவோ பண்ணிக்கோ. எப்படியோ உன் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு என் மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ தோணுதோ வந்து சேர. இப்பதான் இந்த படம் த்ரில்லாவே போகுது. நிச்சயமா இந்த படம் சூப்பர் ஹிட் தான். இந்த படத்துல பாரு, பிரிவு இருக்கு, காதல் இருக்கு, சண்டை இருக்கு, பாட்டு கூட இருக்கு. ஆஹா, ஃபுல் மசாலா படம். சூப்பரா இருக்கு. கூடவே சேட் எண்டிங்கும் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நடந்தா போதுமா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட, அதான் சேட் எண்டிங் வந்துருச்சுல்ல. ஹீரோயினை அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டான்ல. ஆனா படம் இன்னும் முடியலம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். ராதா இப்போ தனியா இருக்கா. இதுதான் உனக்கு சரியான சான்ஸ். அந்த வண்டியை வச்சு அவளை தூக்கிடு, அவ கதையை முடி. ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இரு. பார்க்க ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கணும். ஆனா அதுக்கு பணம் மேடம்? இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சுன்னா உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை முழுக்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. புரியுதா? ஓகே மேடம். எப்படியும் இந்த ராதா கிட்ட எனக்கு பழைய கணக்கு ஒன்று தீர்க்க வேண்டியது இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.